அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியின் செய்திகள். சங்கிலியின் செய்திகளில் விசேட செய்திகள், வளைகுடா போர் சம்பந்தமான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெரும் போர் முனையாக மாறிவரும் அரபு நாடுகள். 4 வாரங்களுக்கு போர் நீடிக்கும். 9 ஈரானிய போர் கப்பல்கள் அழிப்பு. இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகம் மீது தாக்குதல். மத்திய கிழக்கு போரால் அவசரகால சட்டம் நீடிப்பு. மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இளைஞர்களை கூட்டி வர முடியாத நிலைமை. அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் பாதுகாப்பு தலைவர் முயற்சி. இனி விரிவான செய்திகள். விஸ்தரிக்கப்பட்டு வரும் ஈரானின் பதிலடி. பெரும் போர் முனையாக மாறி வரும் அரபு நாடுகள். ஈரானின் 130 நகரங்கள் மீது ஒரே நாளில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல். 3வது நாளாக தொடரும் உக்கிர தாக்குதல்கள். இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதலை தொடரும் நிலையில் ஈரானும் பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளது. ஏற்கனவே இந்த மோதலில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டுள்ள நிலையில் 3வது நாளாக மோதல் நேற்று திங்கட்கிழமை மேலும் உக்கிரமடைந்த நிலையில் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தளங்கள் உள்ள நாடுகள் மீது ஈரான் கடும் தாக்குதல்களை தொடர்ந்து வரும் அதே நேரம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானில் 130க்கும் மேற்பட்ட நகரங்களில் தாக்குதல்கள் நடத்தியுள்ளன. இந்த தாக்குதலினால் 555 பேர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடவில்லை என்ற சாக்கு சொல்லி ஈரான் மீது இஸ்ரேலுடன் கூட்டு சேர்ந்து 2வது நாளாக அமெரிக்கா இன்றும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். இதற்கு ஈரான் தற்போது பதிலடி கொடுத்து வருகிறது. இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகம் மீது தாக்குதல். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவில் நகரில் உள்ள இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தான்யாவின் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர படை தெரிவித்துள்ளது. அதேபோல் இஸ்ரேல் விமானப்படை தளபதியின் வீடம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதல்கள் கைபர் ஷேகான் பிளாஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் துரிதமாக நடத்தப்பட்டதாகவும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை குறிப்பிட்டுள்ளது. ஆனால் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட சமயத்தில் இஸ்ரேல் பிரதமர் அவரது அலுவலகத்தில் இருந்தாரா என்ற விவரம் தெரியவில்லை. இதனால் உயிருடன் இருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் தரப்பில் இருந்து உடனடியாக அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் பாதுகாப்பு தலைவர் முயற்சி. அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த ஈரானின் பாதுகாப்பு தலைவர் புதிய கோரிக்கையை வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலினால் பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என ஈரான் பாதுகாப்பு தலைவர் புதிய கோரிக்கையை வைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஈரான் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியில் ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி லார்ஜிஜானி ஓமான் அமைதி பேச்சுவார்த்தை அமைப்புகள் மூலம் அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது பற்றி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆங்கில ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் ஈரானின் உச்ச தலைவரான தலைமை மதகுரு ஐத்துல்லா அலி கமேனி 86 வயது கொல்லப்பட்ட அடுத்த நாளே ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த கோரிக்கை வைத்திருப்பதாக கூறினார். மத்திய கிழக்கு போரால் அவசரகால சட்டம் நீடிப்பு. டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளை தொடர்ந்து பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால சட்டத்தை தற்போது மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தை தொடர்ந்து இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் வரிசைகள் உள்ளிட்ட நிலைமைகளை கருத்தில் கொண்டு நீடிக்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. இதன்படி இது தொடர்பான யோசனையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று திங்கட்கிழமை நடத்தப்பட்ட விசேட செய்தியாளர் சந்திப்பில் டிட்வா சூறாவளியின் பின்னர் பிரகடனப்படுத்தப்பட்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரையில் நீடிக்கப்பட்ட அவசரகால சட்டத்தை தற்போது மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தை தொடர்ந்து இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் வரிசைகள் உள்ளிட்ட நிலைமைகளை கருத்தில் கொண்டு நீடிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்று எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அமைச்சரவை பேச்சாளர் இதனை கூறியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இளைஞர்களை கூட்டி வர முடியாத நிலைமை. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள யுத்த நிலைமையினால்
அங்கு விமான நிலையங்கள் மூடப்பட்டு விமான சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த நாடுகளில் வசிக்கும் இளைஞர்களை உடனடியாக நாட்டுக்கு அழைத்து வர முடியாத நிலைமை காணப்படுகிறது என்றும், எனினும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் இலங்கை அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகள் எடுத்துள்ளது என்றும் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று திங்கட்கிழமை நடத்தப்பட்ட விசேட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார். இத்துடன் வளைகுடா போர் சம்பந்தமான விசேட செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஒரு விசேட செய்தி அறிக்கையின்